சரி, கால் பண்ண பொண்ணு ஒரு தப்பான பொண்ணாகவே இருக்கட்டும். மணி ப்ரோ அந்த வீடியோவில் பேசினாரு தான், தப்பாக நடந்துக்கிட்டதாகவே இருக்கட்டும். இங்கே தான் ஒரு டவுட் ஒன்று வருது. ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு இது நம்ம சேனல். ரசிகர்களின் ரசிகன் ரீசெண்டாக நியூஸ் சேனலில் வந்து ட்ரெண்டாக போயிட்டுருக்க ஒரு பர்சன். சரி, என்ன நடந்துச்சு அப்படின்னு பார்க்கும்போது தான் ஒரு விஷயம் தெரிய வந்துச்சு. இவருக்கு என்ன நடந்துச்சு அப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு இவர் யார் அப்படின்னு ஃபஸ்ட்டு பார்ப்போம். இன்ஸ்டாகிராமில் அழகழகான எக்ஸ்ப்ரெஷனோட வீடியோஸ் போடுற ஒரு பர்சன். அது மட்டும் இல்லாமல் யூடியூப்பில் மில்லியன் கணக்கான ஃபாலோவர்ஸ் வச்சுருக்க ஒரு ஆள். ரீசெண்டாக ஷார்ட் ஃபிலிம், நிறைய காலேஜஸ்க்கு கெஸ்ட்டு அப்படின்ட்டு ஒரு வளர்ந்துட்டு வர ஒரு பர்சன். எல்லாருமே நீங்கள் நல்லா நோட் பண்ணிங்கன்னா காலேஜ் ஃபங்க்ஷனுக்கு இவனை கூப்பிட்டாங்க, காலேஜ் ஃபங்க்ஷனுக்கு இவன் போயிட்டான், காலேஜ் ஃபங்க்ஷனுக்கு என்ன தகுதி? எல்லாரும் சொல்ற ஒரே விஷயம் அந்த காலேஜ். சரி, என்ன நடந்துச்சு அப்படின்னு பார்க்கும்போது தான் இவரோட தவறான வீடியோ ஒன்று சோசியல் மீடியாவில் லீக் ஆகிருக்கு ரீசெண்டாக. அந்த வீடியோவில் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு வீடியோ கால். அதாவது ஒரு பொண்ணு உங்கள் ஃபேஸை காட்டுங்க அப்படின்னு சொல்கிறதும், அந்த வீடியோவோட அடுத்த பாட்டில் ஒரு தவறான வீடியோவும் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது ஒரு மாஸ்டர்பேட் பண்ணுற மாதிரி ஒரு வீடியோ. இந்த வீடியோ எவ்வளோ உண்மை அப்படின்றது தான் தெரியல. சரி, ஓகே, ஒரு ஃபேனாக ஒருத்தவங்க கால் பண்ணுறாங்க அப்படின்னா அது எப்படி ஃபேஸை காட்டுங்க உங்கள் முகத்தை பார்க்கணும் அப்படின்ட்டு ஒரு பொண்ணு இவரோட ஃபேஸ்லேயே குறியாக இருக்க முடியும்? இல்லை ப்ரோ, ஒரு ஃபேனாக கூட அவங்க பார்க்கணும் அப்படின்னு கூட ஒரு எண்ணம் இருக்கலாம் அப்படின்னு நீங்கள் சொல்லலாம். இருக்கட்டும், சரி, ஓகே. உண்மையாக ஒரு ஃபேனாக தான் அவங்க கால் பண்ணுறாங்க அப்படின்னா இவர் கூட பேசின வீடியோ எப்படி லீக் ஆச்சு? இவருக்கு கெட்ட பேர் வாங்கி தரணும்னு கூட இப்படி நடந்திருக்கலாம். சரி, கால் பண்ண பொண்ணு ஒரு தப்பான பொண்ணாகவே இருக்கட்டும். மணி ப்ரோ அந்த வீடியோவில் பேசினாரு தான், தப்பாக நடந்துக்கிட்டதாகவே இருக்கட்டும். இங்கே தான் ஒரு டவுட் ஒன்று வருது. ஒரு யூடியூப், இன்ஸ்டாகிராமில், சோசியல் மீடியாஸில் மில்லியன் கணக்கான ஃபாலோவர்ஸ் வச்சுருக்க ஒருத்தர், ரீசெண்டாக வளர்ந்து வர ஒரு ஆள், அது எப்படி ஒரு பொண்ணுக்கிட்ட வந்து தப்பாக பேச முடியும்? ஏன்னா நாளைக்கு வந்து இந்த மாதிரி ஒரு பிரச்சனை வரலாம், இந்த மாதிரி வீடியோ ரெக்கார்ட் பண்ணி ஏதாச்சும் நம்ம பேர் கெட்டு போகிற மாதிரி நடக்கலாம் அப்படின்னு கூட அவருக்கு தெரியாது. மோஸ்ட்லி நிறைய பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, மணி ப்ரோவை பிடிக்காதவங்க அவருக்கு கெட்ட பேர் வாங்கி தரணும்னு கூட இப்படி பண்ணியிருக்கலாம். அதாவது இப்படிப்பட்ட ஒரு வீடியோவை எடிட் பண்ணி லீக் பண்ணியிருக்கலாம். அந்த பிடிக்காத பர்சன் யாராக வேணா இருக்கலாம். அது மணி ப்ரோவுக்கு தெரியும், அவரோட பர்சனல்குள்ளே போக வேணாம். அந்த வீடியோ பற்றி மணி ப்ரோவே அவரோட வீடியோவில் ஒன்று சொல்லியிருந்தார். அந்த வீடியோ காலில் ஃபஸ்ட்டு பார்ட்டில் இருக்கிறது மட்டும்தான் நான், அதுக்கு அடுத்த பார்ட்டில் வர்றது முழுக்க எடிட் பண்ணப்பட்ட ஒரு வீடியோ தான், அதில் இருக்கிறது செகண்டாக வர்றதுல இருக்கிறது நான் கிடையாது அப்படின்னு மணி ப்ரோவே சொல்லியிருக்காரு. சொன்ன விஷயம்தான் அது. நான் அந்த வீடியோவில் முதல்ல வர்றது எல்லாத்துலேயும் நான் இருப்பேன், அதுக்கப்புறம் இருக்கிறது நான் கிடையாது இப்படின்னு தான் நான் ஆரம்பத்துலேருந்தே சொல்லிட்டு இருக்கேன். ஒரு கம்யூனிட்டி போஸ்ட் கூட போட்டிருந்தாரு. என்னன்னா, அந்த கம்யூனிட்டி போஸ்ட்டில் என்ன இருந்ததுன்னா, வாட்ஸ்அப் இல்லைங்க காலம், ரசிகோட பேசினேன்னா அந்த எடிட்டர் வந்து விளக்கு பிடிச்சான் போல். ஸ்னாப்புக்கும் வாட்ஸ்அப்புக்கும் வித்தியாசம் தெரியாத டேஷ் அவன் கற்பனையில் தோணுனதெல்லாம் எழுதி வச்சுருக்கான். உங்களுக்கு என்னடா, ஒரு பொண்ணும் இனிமேல் என்னை ஃபாலோ பண்ணக்கூடாது, என்கிட்ட பேசக்கூடாது, எந்த ஒரு காலேஜுக்கும் கூப்பிடக்கூடாது, அவ்வளோதானே? என்ன, நான் பிளாக்காக அசிங்கமாக இருக்கேன், மற்றவங்க ஃபேராக அழகாக ரிச்சாக இருக்கிறவங்களாம் எத்தனையோ பேர் போகிறாங்க, வீடியோ போடுறாங்க, அதெல்லாம் ப்ராப்ளம் இல்லை. இப்போது அடுத்து ஏதாச்சும் பொண்ணை ரெடி பண்ணி கேஸ் ஃபைல் பண்ணி அரெஸ்ட் பண்ண போகிறீங்க. இதெல்லாம் சேனலில் ஒர்க் பண்ணுறப்போவே எவ்வளோ பார்த்துட்டேன். பண்ணுங்கள், உங்கள் வன்மத்தை வர்ணிக்க வார்த்தைகளே இல்லை அப்படின்ட்டு ஒரு கம்யூனிட்டி போஸ்ட் போட்டிருக்காரு. நீ என்னடா இவ்வளோ பேசுகிற, நீனா அவரோட ஃபேனா இல்லை அவரோட ரிலேஷனான்னு கூட கேட்கலாம். நான் அவருக்கு ஃபேனும் கிடையாது, ரிலேஷனும் கிடையாது. ஒரு வீடியோ சோசியல் மீடியாஸில் லீக் ஆகுதுன்னா அந்த வீடியோ எவ்வளோ உண்மைன்னே தெரியாமல் சில பேர் வந்து ஆன்லைனில் வர்றது எல்லாமே உண்மையானது தான் அப்படின்னு நம்பிட்டு அந்த பர்சனை வந்து தப்பாக பேசுகிறது. அதுக்காக தான், சரி, ஓகே, அதுக்காக தான் நான் பேச போகிறேன். ஒரு வீடியோ வந்து சோசியல் மீடியாஸில் ட்ரெண்ட் ஆகுது அப்படின்னா அந்த வீடியோ எவ்வளோ உண்மையானது? சோசியல் மீடியாஸில் நியூஸில் வர்றதெல்லாம் நிறைய பேர் உண்மை அப்படின்னு நினச்சிட்டு
தன்னோட வன்மத்தை போயிட்டு அந்த பாதிக்கப்பட்ட ஒரு நபர்கிட்ட போயிட்டு கொட்டுறாங்க. ஒரு வீடியோ லீக் ஆகுது அப்படின்னா அது எவ்வளோ உண்மையானது அப்படின்னு ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் போயிட்டு நீங்கள் உங்கள் வேலையை பண்ணுங்க.